இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க ப்ராப்ளம் என்னென்னா நம்மளோட அக்கௌண்ட் ஹேக்கிங் அண்ட் அக்கௌண்ட் டிசபிள் அண்ட் அக்கௌண்ட் டெம்பரரி லாக். ஸோ இந்த 3 ப்ராப்ளம் தான் நிறைய ஃபேஸ்புக்கில் வந்து எல்லோரும் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு சில காரணத்தினால நம்மளோட அக்கௌண்ட் வந்து அவங்க ஃபேஸ்புக் டீம்னால் வந்து டிசபிள் செய்யப்படுது. ஒரு சில நேரத்தில் வந்து நம்ம அக்கௌண்ட்டை வந்து நம்ம இன்ஃபர்மேஷன் லீக் பண்ணுறனால ஹேக் ஆகிடுது. ஒரு சில நேரத்தில் டெம்பரரி லாக் பண்ணுறாங்க. ஸோ இது எதனால் இந்த மாதிரி பண்ணுறாங்க, அதுக்கு உண்டான எக்ஸ்பிளைனும் இதை வந்து எப்படி நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு உண்டான ஒரு எக்ஸ்பிளைன் தான் இந்த வீடியோவில் கொஞ்சம் தெளிவாக கொடுக்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆகும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃபேஸ்புக் டிசேபிள் ஆக காரணம் என்னன்னா நம்மளோட டேட்டா பற்றி சேஞ்ச் பண்ணுறது. ஏன்னா நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருப்போம். அப்போ ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஏதோ ஒரு டேட்டா பற்றி கொடுத்துருப்போம். இப்போ வந்து நம்மளோட கரண்ட் டேட்டா பற்றி மாற்றும் பொழுது ஸோ அக்கௌண்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட்டை வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணிடுவாங்க. ரெண்டாவது என்னென்னா நேம் ப்ராப்ளம். ஸோ நேம் வந்து நம்மளோட ஒரிஜினல் நேம் இருந்தால் நோ ப்ராப்ளம். ஆனால் எக்ஸாம்பிளோட சொல்லணும்னா நம்ம நேம் சுந்தர்னா நம்ம நேமுக்கு முன்னாடி ஸ்மார்ட் சுந்தர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டைலிஷ் நேம் ஆட் பண்ணியிருப்போம். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட ஐடியை வந்து சப்மிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டோ இல்லை நம்மளோட டிரைவிங் லைசன்ஸோ ஏதாச்சும் நம்ம ஐடி சப்மிட் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம நேமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஸோ எஃபியில் வேறு நேம் இருக்குது, ஸோ இவங்களோட ஐடி ப்ரூஃபில் வேறு நேம் இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி இவங்களோட அக்கௌண்ட் வந்து ஒரு ஃபேக்கான அக்கௌண்ட் அப்படின்ட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்டை டிசேபிள் பண்ணுறாங்க. அடுத்து என்னென்னா வயலேஷன் ப்ராப்ளம். ஸோ வயலேஷன் ப்ராப்ளம்னா நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ்புக்கில் வந்து ஏதாச்சும் ஒரு போஸ்ட் வந்து நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அது வந்து வயலேஷன் கிரியேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம அதாவது ரத்தம் தரிக்கிற மாதிரியோ இல்லை வந்து ஒரு சைல்டு அபகஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து நம்ம வயலேஷன் கிரியேட் பண்ணுற மாதிரி தான் இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை டெர்மினேட்டே பண்ணிடுவாங்க. எந்த ஒரு எதுவுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி வயலேஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. அடுத்தது மல்டிபிள் லாகின். ஸோ நம்மளோட மொபைலில் வந்து ஃபேஸ்புக் நம்ம லாக்இன் பண்ணியிருப்போம், இன்னொரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மொபைலையும் லாக்இன் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி 5க்கும் மேற்பட்ட மொபைலில் வந்து ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து லாக்இன் பண்ணியிருக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து டெம்பரரி லாக் கேட்கும். ஸோ உங்கள் ஒரிஜினலாக வந்து நீங்கள் எந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி ஒரு சில ஐடென்டிஃபை கொஸ்டின் மட்டும் கேட்கும். நம்ம சரியாக ஆன்சர் பண்ணுற மூலமாக அது வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணாதீங்க. ஏன்னா 5க்கும் மேற்பட்ட மொபைலில் வந்து நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக வந்து ஒரு சில நேரத்தில் கேட்கும், ஒரு சில நேரத்தில் டெம்பரரியாக கூட அவங்க வந்து டிசேபிள் கூட பண்ணிடுவாங்க. அடுத்து என்னென்னா மல்டிபிள் குரூப் ஷேரிங். நம்ம வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம்னா நம்ம ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ வந்து நம்ம ஃபேஸ்புக் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து நினச்சி நம்ம ஃபேஸ்புக்கில் தான் குரூப்பில் தான் 1 lakh 2 lakh ஃபாலோவர்ஸ் இருப்பாங்களே, நம்ம அதில் வந்து ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே ஷேர் பண்ணுவோம். ஸோ அப்படி ஷேர் பண்ணும்பொழுது நம்மளோட ஃபேஸ்புக் வந்து அப்போ டிசேபிள் பண்ணிடுவாங்க. ஏன்னா இந்த அனுபவம் எனக்கு இருக்குது. என்னோடய பேஜ் வந்து நான் வந்து ப்ரமோட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் நடந்துச்சு. இன்றைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கேன், அது எடுக்க முடியல. அடுத்து என்னென்னா அன்மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அன்மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்து நார்மலாக வந்து வச்சுட்டா ப்ராப்ளம் இல்லை. நான் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் 5000 ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே ஆட் பண்ண முடியாது. ஸோ அந்த 5000 ஃப்ரெண்ட்ஸுங்கும் போது நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நோ ப்ராப்ளம். ஸோ தெரியாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் ஓரளவுக்கு அன்மியூச்சுவலாக இருந்தால் அவங்க வந்து ஐடென்டிஃபை பண்ண சொல்லுவாங்க, இது யாருன்னு ஃபோட்டோஸ் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அது மூலமாக நம்மளோட அக்கௌண்ட்டை வந்து டெம்பரரி லாக் பண்ணிவிட்டு அவங்க அன்லாக் பண்ணி விட்ருவாங்க. பட் வந்து சம்மந்தமே இல்லாமல் நம்ம நாட்டில் ஒன்று இன்னொரு கண்ட்ரியில் ஒன்று இந்த மாதிரி வேறு தெரியாத நண்பர்கள் நம்ம புதுசாக ஆட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக வந்து அக்கௌண்ட் டிசேபிள் தான் ஆகும். ஸோ இந்த மாதிரி விஷயம் பண்ணுறனால நம்மளோட அக்கௌண்ட் வந்து டெம்பரரி லாக் ஆகுது, டிசேபிள் ஆகுது, ஒரு சில நேரத்தில் ஹேக்கிங் கூட ஆகுது. ஸோ இது எப்படி நம்ம வந்து அன்லாக் பண்ணலாம் அப்படின்னு வீடியோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோக்கு மேலே நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோ லிங்க்லாம் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். எந்தெந்த வீடியோக்கு ஸோ என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும், எப்படி நம்ம வந்து ஃபேஸ் பண்ணி அதை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணலாம், அது வந்து கொஞ்சம் தெளிவான எக்ஸ்பிளைனோட கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனல் திறந்து கொடுங்க.